மக்களே வாங்க நம்ம சேனலுக்கு வந்தது ரொம்ப நன்றி. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி சான்ஷியான்னு ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். இந்த இடம்லாம் நம்ம பார்க்க போகிறோங்க. ஹைலைட்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. இப்போது இந்த இடம்லாம் நான் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். இது சூப்பரான ஒரு ஓல்ட் ஸ்ட்ரீட் ஏரியா. இது தைவானில் இருக்குங்க. தைவானில் சான்ஷியான்னு ஒரு டவுன்ஷிப் இருக்குது. அந்த இடத்தாண்ட இந்தமாரி பழமையான ஸ்ட்ரீட்லாம் இருக்குது. அந்த இடத்தாண்ட நிறைய இந்தமாரி இன்ட்ரெஸ்டிங்கான இடம்லாம் இருக்குது. நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம வண்டியை அப்படியே ஓரமாக போட்டு ஸ்கூட்டரை அப்படியே நடந்து உள்ளே வரோங்க. பாருங்கள், இப்படி தான் இருக்குது. ஸ்ட்ரீட் எல்லாமே பழசாக தாங்க இருக்குது. இந்த இடம் இது ஓல்ட் ஸ்ட்ரீட்னே சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு பேர். இங்கே பாருங்கள், இந்த இடத்தான வந்து போர்க்கில் எப்படி அழகாக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். வாழெல்லாம் அழகாக பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வந்து போர்க்கில் சாசேஜ் பண்ணுறாங்க போல், அதுதான் அங்கே விற்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்படியே நடந்து வந்தோம்னா இப்போ ரிவர் சைடுக்கு வந்து கனெக்ட் ஆகிட்டோங்க. இங்கே பாருங்கள், இப்போ ரிவர் சைடு இது தான். இந்த வாழை தாண்டிட்டோம்னா அந்த சைடு ரிவர் சைடு தான். சரிங்க, இந்த சைடில் நம்ம என்ன இருக்குன்னா, இங்கே பாருங்கள் ஃபுல்லாக லேண்டனாக வச்சுருக்காங்க பாருங்கள். நல்லா பலூன் மாதிரி நிறைய விளக்கு, இதெல்லாம் லேண்டன். அது எலக்ட்ரிக் லேண்டன் தான். இங்கே பாருங்கள், இதுதாங்க கோயில். சான்சியாவில் ரொம்ப பழமையான கோயில் இது தான். இங்கே பாருங்க, ஆனால் இந்த ஏரியாவை சுற்றி ஒரு 4-5 கோயில் இருக்குது. ஆனால் இந்த கோயில் தான் நல்லா பெரிய கோயில். இங்கே பாருங்கள், மக்கள் நிறைய பேர் இங்கே நடமாட்டம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு டூரிஸ்ட் ஏரியா. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பிட்றதுக்கு இந்த ஐஸ்கிரீம் கடை, அப்புறம் மெயினாக இங்கே ஒரு மாட்டுக்கொம்பு ப்ரெட்டு ஒன்று இருக்குது. அது என்னடா மாட்டுக்கொம்பு ப்ரெட்டு? மாட்டுக்கொம்புலாம் எதுவும் செய்ய மாட்டாங்க, அந்த மாட்டுக்கொம்பு டிசைனில் இருக்கும். அதனால் வந்து அதை வந்து நான் மாட்டுக்கொம்பு ப்ரெட்டுன்றேன். ஆக்சுவலாக அதில் வந்து நிறைய ஃப்ளேவர் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நம்ம அந்த இடத்த நம்ம சுற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இடத்தாண்ட போயிட்டு நான் உங்களுக்கு ரிவர் சைடை காட்டலாம் அப்படின்னு தான் வரேன். ஏன்னா வந்து இருட்டுற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட 6 ஆக போகுது. அதனால் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. பெட்டர் நான் இந்த இடத்தாண்ட வந்து உங்களுக்கு வியூலாம் காட்டிடுறேன். பாருங்கள், அந்த இடம் தாங்க, அந்த மலை இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து வர அருவி தான் இது. இங்கே பாருங்கள், நம்ம இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது வந்து பேய் திருவிழான்னு போட்டிருப்பேன், கோஸ்ட் ஃபெஸ்டிவல்னு. அது வந்து நான் இந்த இடத்துக்கு அப்புறம் தான் அந்த இடத்துக்கு போனேன். பட் ஆனால் உடனே போட்டதுக்கு காரணம் வந்து அந்த கோஸ்ட் ஃபெஸ்டிவல் வந்து இன்னும் பயங்கரமாக இருக்குது. வீடியோ சூப்பராக இருக்கும், அது போய் பாருங்கள். அதில் நல்லா நம்ம ஊர் திருவிழா மாதிரியே இருக்கும், சூப்பராக பண்ணியிருப்பாங்க. பேய் திருவிழான்னு போட்டிருப்பேன் வீடியோ, அதை போய்ட்டு பாருங்கள். அதில் 2 பாட்டு போட்டிருப்பேன். 2 பாட்டுமே 2வது பாட்டு இன்னும் அட்டகாசமாக இருக்கும். நிறைய பேர் அதை வந்து பார்த்துட்டு கமெண்ட்லாம் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அதேமாதிரி இந்த வீடியோவுக்கும் நீங்கள் ஆதரவு தருவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோவில் இந்த ஓல்ட் ஸ்ட்ரீட் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த வியூ இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நம்ம போன நேரம் பர்ஃபெக்டான டைமிங்கு, சன்செட்டு பாருங்கள், இப்படி தான் இருக்குது. நிறைய மக்கள் இருப்பாங்க யூஸ்வலாக, ஆனால் என்னன்னு தெரியல, இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இந்த இடத்தானலாம் நிறைய பேர் பிக்சர் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க நின்று. இன்றைக்கி அவ்வளோவா என்னன்னு தெரியல, கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். சரிங்க, நம்ம அப்படியே நடந்து போவோம். அந்த சைடில் நான் உங்களுக்கு போய் காட்டுறேன். இந்த இடத்தான பெவிலியன்லாம் இருக்குது பாருங்கள். இந்த இடத்தான உட்காந்துட்டு நல்லா ரிலாக்ஸ்டாக வியூ பார்த்து ரசிக்கலாம். பட் ஆனால் நமக்கு டைம் இல்லை. நான் உங்களுக்கு இப்போதைக்கு சும்மா இப்படி காட்டிட்டு அப்படி போகிறேன், வாங்க பாருங்கள். பிரெத் டேக்கிங்காக இருக்குது, அப்படி இருக்குது. அப்படியே நம்மளை ஆஸ்வாசப்படுத்துது இந்த இடம், அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. தண்ணி பாருங்கள், அந்த மலையிலேருந்து அப்படியே இந்த அருவி மாதிரி அப்படியே போய்கிட்டு இருக்கு. ரிவரு பாருங்கள், சூப்பராக போய்கிட்டு இருக்கு, ஃப்ளோவாக நல்லா போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக நான் அந்த மலைக்கு தான் போயிருப்பேன், அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன், அதையும் போய் பாருங்கள். அந்த மலையிலேருந்து தான் நம்ம ஆக்சுவலாக இறங்கி இந்த இடத்துக்கு வந்துட்டோம் இப்போ சான்ஷியாவுக்கு. இதுக்கப்புறம் தான் நான் அந்த பேய் திருவிழாலாம் அந்த போய் பார்த்துருப்பேன், கோஸ்ட் ஃபெஸ்டிவலு. அதுவும் நல்லா இருந்தது, சூப்பராக இருக்கும், போய் பாருங்கள். நிறைய வெரைட்டியாக அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. இவங்க தைவானீஸ் ட்ரெடிஷ்னல் ஃபெஸ்டிவல் மாதிரி சைனீஸ் ட்ரெடிஷ்னல் அந்த இதுவில் பண்ணியிருப்பாங்க. கோயில் திருவிழாலாம் சூப்பராக இருக்கும். அதேமாதிரி இந்த ஆத்தங்கரை ஓரத்தில் தான் அந்த ஃபெஸ்டிவல் நடக்க போகுதுங்க. ஆக்சுவலாக இந்த பாருங்கள், இந்த இடத்தான தான் அந்த விளக்கு திருவிழா மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. அந்த பேய் கோஸ்ட் ஃபெஸ்டிவலுக்கு அந்த இதுவெலாம் அங்கே தான் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. நிறைய மக்கள் அதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக என்னவோ இங்கே வந்து கூட்டம் கம்மியாக இருக்கானு தெரியல. பட் ஆனால் அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மக்கள் திரண்டாங்கன்னு. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஆனால் கோயில் என்னமோ கொஞ்சம் சின்னதான கோயில் தான். இங்கே பாருங்கள், விளையாடிக்கிட்டு இருக்காங்க. போஸ் கொடுத்துட்டு இருக்கான் பையன்.
நிறைய பேர் அழகாக அந்த பிரிட்ஜில் வாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே காற்றோட்டமாக இருக்குது, நல்லா ஃப்ரீயாக இருக்குது. எப்பயுமே இந்த இடத்துல நிறைய கடைங்க போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த நம்ம நடந்து போகிறோம் பார்த்தீங்களா, 2 சைட்லேயுமே கடைங்க நிறைய இருக்கும். ஆனால் இன்றைக்கி என்னன்னு தெரியல, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எதனாலன்னு என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. இங்கே பாருங்கள், நம்ம அந்த பக்கத்துலேருந்து நம்ம இப்போது அந்த ஆற்றை கடந்து நம்ம இப்படி வந்துட்டோங்க. பாருங்கள், இந்த இடத்தாண்ட இப்படி இறங்கி போனோன்னா சைக்கிளிங் ரோடு மாரி இருக்காது, நல்லாயிருக்கும் போல். ஆனால் நம்மக்கிட்ட சைக்கிள்லாம் இல்லை, பைக் இருக்குது, எடுத்து வாடகை எடுத்து ஓட்டலாம். பட் ஆனால் இருட்டுனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு தெரில, ஸ்ட்ரீட் லைட்லாம். அது வேணால் நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டுறேன். சரிங்க, இப்போ பாருங்கள், நம்ம இந்த இடத்த அப்படியே கடந்து இந்த இடத்துல கேட் ஒன்று வருது. இந்த கேட்டை கடந்து அந்த சைடு போனாலும் நிறைய சாப்பிட்ற கடைலாம் இருக்குது. ஆனால் நான் இந்த பக்கம் அவ்வளோவா போனதே கிடையாது. சரி, இன்றைக்கி வந்து உங்களுக்காக நான் அந்த சைடெலாம் போய் காட்டலாம், என்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அப்படியே இந்த யாழியை கடந்து அப்படியே போகிறேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதுமாரி போட்டிருக்காங்க பாருங்கள், இது வந்து ஸ்விம்மிங் பூலாங்க. பாருங்கள், அப்படியே நம்ம இப்படி வந்துட்டோங்க. வந்த உடனே இந்த ஃபுட்டை நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது என்னென்னா டோஃபு ப்ளஸ் இது வந்து 1000 இயர் எக்குன்னுவாங்க. அதாவது 1000 வருஷம் பழமையான எக்கு. அது ஒன்றும் அவ்வளோ பழமையான எக்கெல்லாம் கிடையாது, பேர் அப்படி வச்சுருக்காங்க. இது வந்து சைனீஸ் முறையில் வந்து இந்த முட்டையை வந்து ஒரு மாதிரி ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க, அதுதான் இந்த சைனீஸ் எக்கு. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இது ஒரு டைப் ஆஃப் நூடுல், இதுவும் சைனாவில் ரொம்ப ஃபேமஸ்ன்றாங்க. அது இங்கே தைவானில் இவங்க வந்து சேல் பண்ணுறாங்க. எக்கச்சக்க கூட்டம் இது சாப்பிட்றதுக்கு. இதை வாங்குறதுக்கே நம்ம ஒரு 30 நிமிஷம் மேலே வெயிட் பண்ணோம். அப்படியே வாங்கிட்டோம். இங்கே பாருங்கள், இதுதான் இது எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இது வந்து அப்படியே இந்த செய்முறை பார்த்திங்கன்னா அப்படியே வியந்து போயிடுவீங்க. நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுறேன், அதில் போய் பாருங்கள் எப்படி பண்ணுறாங்கன்னு. அதை அது முடிஞ்சால் நான் உங்களுக்கு இது தனியாக ஒரு வீடியோ கூட போடுறேன். இந்த நூடுல்ஸ் எப்படி செஞ்சாங்கன்னு நீங்கள் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அவர் அழகாக பண்ணிட்டுருந்தார், அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இங்கே பாருங்கள், இது வந்து முட்டை உடையுது, நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. அங்கே பாருங்கள், அப்படியே சூப்பராக இருக்குது. இது வந்து நம்ம ஊர் தக்காளி சூப் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். இங்கே பாருங்கள், எடுக்கவே முடியல, நூடுல் நல்லா பெருசாக தடியாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சா எப்படி இருக்குமோ அந்தமாரி தான் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுறாங்க. கட் பண்ணிவிட்டு இது ரிப்பன் பக்கோடா மாரி கிடக்குது. அதை வந்து அப்படியே இதுவில் போட்டு பொரிச்சிடுறாங்க. பொரிக்கல, இது பண்ணிடுறாங்க, வேக வச்சுட்டு நூடுல்ஸ் மாரி தந்துடுறாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் சைட் டிஷ்ஷு. நமக்கு வேணும்னா இதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே தான் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணுறாங்க. இது வந்து ப்ரிப்பரேஷன் ஏரியா தான் நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கூட்டம், அவ்வளோ கூட்டம், அலை மோதிட்டு நிற்கிறாங்க. நம்ம வரும்போது இன்னும் எக்கச்சக்க கூட்டம் இருந்தது. ஆனால் இப்போ வரும்போது எல்லாம் டைம் முடிய போதில்லை. அது பாருங்க, நான் சொன்னலைங்க காட்டுறேன்னு, அது பாருங்கள், சூப்பராக இருக்கு பாருங்கள். எப்படி அதை வந்து மாவை வந்து அப்படியே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே இப்படி இழுத்து அப்படியே போட்டுருவாருங்க. அதுதான் அப்படியே அது அதுனா நூடுல் அப்படியே ஒன்றோட ஒன்று அப்படியே இதுவாகி பைண்ட் ஆகிருக்கிறதுனால நம்மளுக்கு சாப்ஸ்டிக்கில் எடுக்கவே முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் நல்லா தான் இருந்தது நூடுல்ஸு. ஓகே தான், ஒரு 70 மார்க் கொடுக்கலாம் 100க்கு. சூப்பராக இருந்தது. ஓகே, அப்புறம் நம்ம இந்த இடத்துல வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே போலீஸ் வண்டி நிற்கிது பார்த்தீங்களா. எதுக்காக அங்கே நிற்கிறாங்கன்னா, இங்கே வந்து இந்த பழம் விற்றுட்டு இருந்தாங்க நம்ம வரும்போது. அதை வந்து இங்கே விற்கக்கூடாது போல் லீகலாக. இவங்க வந்து அதை இதுபடி சட்டப்படி வந்து அதெல்லாம் குற்றம் போல், வெளியில் வந்து அப்படிலாம் விற்கக்கூடாதுன்னு. நடைபாதை வியாபாரிகள்லாம் வந்து போலீஸ் கமிஷன் வந்து நம்ம ஊரில் வியாபாரம் பண்ணுவாங்கள்ல, அதுமாரி இங்கே பண்ண முடியாது போல், பிடிச்சிட்றாங்க. சரிங்க, நம்ம அப்படியே இப்படி வந்துட்டோம். இந்த பாருங்க மாட்டு கொம்பு, நான் சொன்னலைங்க அந்த மாட்டு கொம்பு ப்ரெட்டு இதுதான். இங்கே பாருங்க, அதை வந்து சிம்பாலிக்காக அங்கே வந்து மாடு ஒன்று வச்சுருக்காங்க போல். இங்கே பார்த்தீங்கன்னா டிசைன் தெரியுதுங்களா உங்களுக்கு, அதில் நிறைய ஃப்ளேவர் இருக்குங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். இதெல்லாம் எல்லாத்தையும் சாப்பிட முடியாது, நானே இது வரைக்கும் அவ்வளோ ஃப்ளேவர் சாப்பிடல தான். நான் ஒரு 4-5 ஃப்ளேவர் சாப்பிட்ருக்கேன். அதில் எனக்கு பெஸ்ட்டு எதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. இங்கே பாருங்க, இந்த ஸ்ட்ரீட்டு எப்பயுமே எக்கச்சக்க கூட்டம் இருக்கும். நம்ம இப்போது அந்த சைடில் போயிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அப்படி ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்தது இந்த ஆற்றை கடந்து திருப்படி இந்த பக்கமே வந்தேன். பார்த்திங்கன்னா கடையெல்லாம் கூட க்ளோஸ் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு போல். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க பாருங்கள், இவ்வளோ ஃப்ளேவர் கிடக்குதுங்க இதில் பாருங்கள். நார்மலு, அப்புறம் சாக்லேட் ஃப்ளேவரு, க்ரீன் டீ ஃப்ளேவரு, பைனாப்பிள் ஃப்ளேவரு, அப்புறம் அந்த ரெட் பீன் ஃப்ளேவரு, சீஸ் ஃப்ளேவரு, இதுமாரி எக்கச்சக்க ஃப்ளேவர் இருக்குது. என்னோடய ஸ்பெஷல் ஐட்டம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க.
நான் வந்து என்னென்னா அதில் மேலே க்ரஸ்ட்டு மாரி ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கும், அது வந்து சூப்பராக இருக்கும். அதில் வந்து அந்த மெலன் ஃப்ளேவர் ஒன்று இருக்கும், அப்புறம் சாக்லேட் ஃப்ளேவர் இருக்கும். அதை நான் கூட வாங்கி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். அந்த கடையில் காலி ஆகிடுச்சு, மூடிட்டாங்க போல். நம்ம இன்னொரு கடைக்கு போய் பார்ப்போம். இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே அந்த மாட்டுக்கொம்பு ப்ரெட்டு தாங்க ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதனால் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு கடையிலையாவது இருக்கும். நம்ம போய் இன்றைக்கி பிடிக்கிறோம். ஓகே, இன்றைக்கி ஒரு பிடி. இங்கே பாருங்க, அந்த செஞ்சுரி எக்குன்னு நான் சொன்னேன்ல, சைனீஸ் முறையில் வந்து அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைப்பாங்கன்னு. இதுதான் அந்த எக்கு. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், கலரே ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் இது வந்து சால்ட்டி எக்குன்னுவாங்க, அதுவும் எக்ஸ்பென்சிவ் தான். ஆக்சுவலாக நார்மல் எக்கை விட ஒரு 2-3 மடங்கு அதிகமாக இருக்கும் ப்ரைஸு. ஒரு முட்டை நம்ம கடையில் போய்ட்டு நார்மல் முட்டை வந்து 5 ரூபாய்க்கு வாங்குறோம்னா, இந்த முட்டை வந்து 10 ரூபா 5 ரூபாய்க்கு மேலே தாங்க இருக்கும். இது வந்து டோஃபுல இந்தமாரி பண்ணுறாங்க, இதுவும் ரொம்ப ஃபேமஸ் தான். இதில் மேலே அந்த ஃப்ளேவர்லாம் போட்டு கொஞ்சம் மாற்றி தருவாங்க, உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரிலாம் போட்டு தராங்க. அப்படியே நம்ம இப்போ வந்து அந்த ஓல்ட் ஸ்ட்ரீட்டை நோக்கி நடந்து போய்கிட்டு இருக்கோங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ வந்து முடிஞ்சிச்சு போல், கடைங்கள்லாம் அவ்வளோ நிறைய க்ளோஸ் ஆனதுனால உள்ளே வந்து வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம வந்து இந்த இடத்துல போகிறதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் என்னென்ன கடை இருக்குது, இந்த முச்சந்தியில் இருக்கேன் இப்போ நான். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்தமாரி ட்ரிங்க் ஷாப் இருக்குது பாருங்கள். இதுதாங்க பபுள் மில்க் டீ, தைவானோட ஃபேமஸான டீ தான் பபுள் மில்க் டீ. அப்படியே நம்ம இந்த பக்கம் போவோம் வாங்க. இந்த பாருங்க, இந்த ரோட்டில் அப்படியே நடந்து போனோம்னா ஃபுல்லாக ஓல்டு ஸ்ட்ரீட் தான். எல்லாமே நல்ல பழமையான மானுமெண்ட்ஸ் மாரி தான் இருக்கும். பட் ஆனால் நிறைய வந்து ரெனோவேட் பண்ணி புதுசாக அதுமாரியே கட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக ஓல்டு பில்டிங்லாம் சொல்ல முடியாது ஆக்சுவலாக, ஆனால் அந்த டிசைனில் கட்டியிருக்காங்க இப்போ. ஏன்னா எல்லாம் வந்து சேதமடைஞ்சிச்சு, ரெனோவேட் பண்ணால் தான் தாங்கணும், அதனால் அப்படி பண்ணியிருக்காங்க போல். பட் இருந்தாலும் நிறைய கடைங்க இருக்கும். நம்ம கொஞ்சம் லேட்டாக ஆச்சுனால சாப்பிட்டு அந்த சைடில் போனதுனால என்னால் வந்து கேட்சப் பண்ண முடியல ஆக்சுவலாக டைமு. பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு போய்ட்டு உள்ளே போய் காட்டுறேன் வாங்க, எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். ஏதாவது 1-2 கடையாவது நம்ம கண்ணில் தென்படும், போயிட்டு பார்ப்போம் அப்படி என்ன தான் இருக்குன்னு. வாங்க அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. பாருங்க, நல்லா ரிலாக்ஸ்டாக ஜோடியாக போய்கிட்டு இருக்காங்க. நைட்டில் அப்படியே வாக்கிங் சாப்பிட்டு அப்படி ஒரு நடந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும் போல். பாருங்கள், கிரவுண்டெல்லாம் தேடி போகணுன்னு அவசியம் கிடையாது. இந்தமாரி ஓல்ட் ஸ்ட்ரீட்டில் ஹாயாக அப்படி ரிலாக்ஸ்டாக அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போகலாம். இங்கே பாருங்க, கடை சூப்பராக இருக்குது. இந்தமாரி நிறைய பழமையான பொருட்கள்லாம் கூட விற்பாங்க. அதேமாரி இந்த ஆர்ட்னா கலை தொடர்பான நிறைய பொருட்கள்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த வுட்டில் பண்ண நிறைய ஐட்டங்கள்ஸ்லாம் கிடைக்கும். இந்தமாரி நிறைய இருக்குங்க. அது வந்து நான் வேணால் உங்களுக்கு திருப்படியும் இந்த இடத்துக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு காலையிலையோ இல்லை மதியத்துலேயோ வந்து உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். இப்போ ஆனால் நைட்டில் பார்க்குறதுக்கும் வியூ சூப்பராக இருக்குது பாருங்களேன். நம்ம ஆனால் காலையில் வந்தோம்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக இருக்கும். நம்ம கேமராவில் இவ்வளோ தான் இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், எல்லாமே ஒரே டைப்பில் இருக்குது பாருங்கள். பில்டிங் எல்லாமே இங்கே பாருங்கள், கடை இருக்கா பாருங்கள். இந்தமாரி 2 பக்கமும் ஃபுல்லாக கடைங்க தான், சாப்பிட்ற கடைங்கெல்லாம் இருக்கும். ப்ளஸ் அந்தமாரி நிறைய இந்த சொவினியர்ஸ்லாம் வாங்குற மாதிரியும் இருக்கும். வேறு இந்த கேக்கு இந்தமாரி வெரைட்டி அதெல்லாம் கூட கிடைக்கும் ஒரு சிலதெல்லாம். அப்புறம் இவங்க ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ்லாம் கூட கிடைக்கும் ஒரு சிலது. இது வந்து பார்த்திங்கன்னா ஜெர்க்கின்னு வாங்க. இது வந்து மீட்லேருந்து செய்கிறாங்க, பீஃபு போர்க்கு அதுலேருந்து, இல்லை சீ ஃபுட்டை வச்சுலாம் கூட செய்கிறாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து ஷ்ரிம்ப் சிப்ஸு, இது சூப்பராக இருக்கும். அது பாருங்கள், இறாலேருந்து பண்ணக்கூடிய ஒரு சிப்ஸ். இது வந்து நெசக்கோன்னு ஒரு ஃப்ளேவருங்க. இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நம்ம ஊரில் கிடச்சதுன்னா. இது ஜப்பானோட ஐஸ்கிரீம், அது அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதில் ஒரு 4 ஃப்ளேவரும் நல்லா தாங்க இருந்தது. அதில் நான் அந்த முலாம்பழம் ஃப்ளேவர் சாப்பிட்டேன், செமையாக இருந்தது. அதேமாதிரி இன்னொரு ஃப்ளேவர் இருக்குது, அது வந்து ஓரியோ ஃப்ளேவரு, அதுவும் சூப்பராக இருந்தது. ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். நார்மலாக ஐஸ்கிரீம் வாங்கினோன்னா நான் ரெகுலராக வாங்கும்போது 30 ரூபா அந்த ரேஞ்சில் தான் வாங்குவேன். அது வந்து 40 NTD போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக 40 NTDன்னு கனெக்ட் பண்ணிக்கோங்களேன். 2.7 ஒரு குட் சைஸ் வந்து அவ்வளோ ரேட்டு. கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபா 110 ரூபாய்க்கிட்ட வருதுங்க. ஆனால் ஒர்த்து தான், சூப்பராக இருந்தது, அவ்வளோ ரியலாக இருந்தது ஃப்ளேவரு. இங்கே பாருங்களேன், ஐயோ பயங்கரமாக இருக்கார் பாருங்கள். ஒன்று தான் இருக்குது, பாவம் போர் அடிக்கும் போல் அதுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஓனர் எங்கனாவது போயிட்டுருப்பார் போல், வெளில வச்சுருக்காங்க, சூப்பராக ஜாலியாக உட்காந்துருக்கு. இங்கே பாருங்க, அந்த சைடு வந்து இது இருக்குது, கிளி மாதிரி ஏதோ இருக்கே, அங்கே பாருங்க அது விளையாடிக்கிட்டு இருக்குது. அதுக்கு விளையாட்டு சாமான்லாம் கிடக்குது, அதனால் ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்குது. அப்படியே நம்ம இந்த சைடு வந்தோம். இந்த இடத்தானே பாருங்களேன், ஏதோ இது மாதிரி ஊர்கா ஜாடி மாதிரி இருக்குது, பெருசாக
இதெல்லாம் வந்து கலைப்பொருட்கள். அப்புறம் நம்ம இந்த இடத்துல வந்தோம்னா நம்ம ஃபேவரெட்டு பீச்செல்லாம் போனோம்னா இந்த மாதிரி தான் விற்பாங்க. ஆசையாக வாங்கிட்டு போவோம், 2 நாளில் உடச்சிடுவோம். இல்லை, அப்போ வரும்போதே உடச்சிவிடுவோம். இங்கே பாருங்க, இது கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும் போல். இங்கே பாருங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. இது நம்ம ஊரில் வந்து காகிதத்தில் பண்ணியிருப்பாங்க, அதனால் ஈஸியாக டேமேஜ் ஆகிரும். இது வந்து பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்காங்க, அதனால் கொஞ்சம் நாள் சஸ்டெயின் ஆகும், அவ்வளோ சீக்கிரம் பிரேக் ஆகிடாதுன்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம எப்படி நடந்து போவோம் வாங்க. இங்கே பாருங்கள், கொடியெலாம் நட்டு வச்சுருக்காங்க. கோயிலோ அது மாதிரி தான் தெரியுது. சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். நான் அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே வாங்க. ஆமாம், கோயில் தாங்க. வாங்க, அடுத்த வீடியோ பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.